Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட வலங்கைமான் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமை வகித்து ஆலோசனை வழங்கினார். மேலும் இதில் தஞ்சை மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதியில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் பங்கேற்றனர். எல்லையம்மன் கோவில், சூனாம்பேடு, அம்மனம்பாக்கத்தில் நடந்த கூட்டங்களுக்கான ஏற்பாட்டினை இடைக்கள்ளிநாடு பேரூர் செயலாளர் ஆறுமுகம், சித்தாமூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கொளத்தூர் ரவி, சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூபதி செய்திருந்தனர். கூட்டத்தில் சென்னை வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பழவன், சென்னை ஆர்கே நகர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் கல்பனா தேவி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நெருப்பூரில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் வெங்கம்பாக்கம் விஜயரங்கன் ஏற்பாட்டிலும் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமையிலும் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கொளப்பாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் பங்கேற்று பேசினார். ஒன்றிய கழக செயலாளர் இயேசுபாதம் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால், குன்றத்தூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகம் குறித்து ஆலோசித்தனர். அப்போது திமுக ஆட்சியின் அவலங்களை வீடு வீடாக எடுத்துக் கூற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் திமுக அரசு அலைகழித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரனிடம் புகார் அளித்தனர். சேவூர் கிராமத்தில் உள்ள ஆதிதிராவிடர் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க இடம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் விடியா திமுக அரசு பட்டா வழங்காமல் அலைகழித்து வருவதாக தெரிகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசு பட்டியலின மக்களுக்காக எந்த நலனும் செய்யாமல் வஞ்சித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டு. நாங்கெல்லாம் கூலி வேலை செய்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், வீடு இல்லாமல். சீக்கிரமாக இதுக்கு பட்டா கொடுக்க முடியாத நம்ம எம்எல்ஏ அவர்கிட்ட நாங்கள் மனுதார கொடுத்துருக்குறோம். இது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கும்படி நாங்கள் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வேலுச்சாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு எவ்வாறு களப்பணி ஆற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கினர். மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரபுரம் குலசேகர நங்கையம்மன் கோயில் அருகே உள்ள நூலகத்தின் மேல் புதிதாக அமைக்கப்பட்ட இரும்பு கொட்டகை திறக்கப்பட்டது. சுமார் 10,50,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இரும்பு கொட்டகையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் புறத்தாக்குடி, பிச்சாண்டார் கோவில், திருப்பட்டூர் ஆகிய பகுதிகளில் மண்ணச்சநல்லூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. மண்ணச்சநல்லூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டிலும் முன்னாள் அமைச்சர் மு பரஞ்சோதி தலைமையிலும் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.